மவனே, என்னடா ஆச்சு இப்ப? எதுக்காக இப்படி இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்ல, விடு. புனிதா இந்த மாதிரி ஒரு சமயத்துல வெளியே கிளம்பி போயிருக்கிறான்னா அப்ப அந்த வேலை எவ்வளவு முக்கியமா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அது மட்டும் கிடையாது. இப்ப புனிதா இல்லைன்னா என்ன? பெரியவங்க எல்லாரும் வீட்டுல தானே இருக்கிறோம். எங்களுக்குள்ள நாங்க தட்டை மாத்திக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. புனிதா இருந்தே ஆகணும்னு எதனா அவசியம் இருக்குதா? என்ன வருதா? நான் சொல்றது சரிதான். இல்லண்ணே, வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விசேஷத்துக்கே நான் புனிதா இருக்கணும்னு சொல்லுவேன். இது அவ விசேஷம். அவ இல்லாம எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும்? புனிதா வரட்டும். புனிதா எப்ப வராளோ அப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம். நீ சொல்றதும் சரிதான் மரகதா. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த நல்ல நேரம்னு ஒரு விஷயம் இருக்குதே. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? யமகண்டம் மட்டும் போயிட்டா இன்னைக்கு முழுக்க நல்ல நேரம் தான். எப்ப வேணாலும் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஏயா, காசை கொடுத்து உன்னை கூட்டு வந்தா உன்னால முடிஞ்சதை சிறப்பா பண்ணிட்ட. அதான் ஐயாவே சொல்லிட்டாரு இல்லண்ணே, புனிதா வரட்டும். சரிம்மா சரிம்மா, நீ சொன்னதுக்கு பிறகு மறு பேச்சு இருக்குதா? வெளியில வான்னு பிரதாப் தான் மெசேஜ் பண்ணிருக்கான். சொன்ன வேலையா முடிச்சுட்டான் போல இருக்கே. போய் என்னன்னு கேப்போம். முதல் முறையா நம்ம போட்ட பிளான்ல ஜெயிச்சிருக்கோம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது சரி, புனிதாவை காணுன்ற விஷயம் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல, இப்பதான் மணிகண்டன் புனிதாவுக்கு போன் பண்ணி பார்த்தான். ரிங்கு போதுன்னு அவன் சொன்னதும் ஐயோ இந்த பிளான் சொதப்பிடுச்சோன்னு பதறிட்டேன். புனிதா போன் எடுக்கலன்னு சொன்னதும் தான் நிம்மதியா இருந்துச்சு. நான் தான் புனிதா போனை சைலண்ட்ல போட்டேனே, அப்புறம் எப்படி அந்த புனிதா போன் அட்டன் பண்ண முடியும்? சைலண்ட்ல போட்டாதானே கபிலனும் புனிதாவும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ண வசதியா இருக்கும். அதை வச்சுதான் பிரச்சனையே வரும். எப்படி என் ஐடியா? பரவாயில்ல பிரதாப், நீயும் ஏதோ யோசிச்சிருக்க. யோசிச்சுதானே ஆகணும். 300 கோடி ரூபாய் சொத்தாச்சு, விட்டுருவேனா? கிடைக்கிற கேப்ல எல்லாம் உள்ள புகுந்தா தானே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். மெயின் கேரக்டர் வந்தாச்சு. அப்போ ஆட்டம் சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லு. இரு வர. வாங்க அங்கிள். வா அமுதா. கபிலன் வரலையா அங்கிள்? ஓ, அவர் எப்படி வருவாரு? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவருக்கும் கஷ்டமா தானே இருக்கும். கபிலன் இங்க வர்றதாகத்தாமா இருந்தது. வேலை விஷயமா புனிதா சொல்லி சொன்ன வெளியூர் கிளம்பி போயிருக்கான். ஓ அப்படியா அங்கிள்? எனக்கு தெரியாது அங்கிள். சாரி, வந்தவங்கள வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க உள்ள போங்க. அமுதா, அப்பாவை கூப்பிட்டு உள்ள போ. நான் இப்ப வந்துடுறேன். போங்க போங்க. ஏற்கனவே பட்ட அசிங்கம்லாம் ஒன்னும் இல்லைன்னு இன்னைக்கு தெரியும். நாச்சிமுத்து மாமா நம்பரை உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீ அவரோட நம்பருக்கு கால் பண்ணி உன் மேல சந்தேகம் வராத மாதிரி எப்படி பேசி கன்வே பண்ண முடியுமோ அப்படி கன்வே பண்ணிடு. சரியா? சரி, என் மேல எந்த சந்தேகமும் வராது. இரு, இங்க பாரு, வேற சிம் யூஸ் பண்ணி தான் நான் காலே பண்ண போறேன். சூப்பர். அப்போ நம்ம திட்டத்தை தொடங்கிடலாம். நான் உள்ள போனதும் நீ வெளியே போய் மாமாக்கு கால் பண்ணிடு. சரியா? சரி. வாப்பா பெரியசாமி, வா. வாமா. வாப்பா வா. வணக்கம் நம்பி. வா வா. வாமா. வணக்கம் வா அங்கிள். வா பெரியசாமி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? வா உட்காரு. நீ இந்த வீட்டுக்கு வந்தது மூலமா
உன் மனசுல எந்த கோவமும் இல்லைன்னு எனக்கு புரிய வச்சுட்டப்பா. நீ பெரிய மனுஷன்தான். இனிமே எந்த பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் தனியா இருந்த மாதிரி இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. இன்னைக்கு நேற்று பழக்கமா உனக்கு எனக்கும் நான் வராம இருப்பேனா? இப்ப இவங்க இங்க வரலன்னு யார் அழுதா?